நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய செல்போன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா மாறிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்மார்ட் உலகத்துல நம்ம ஸ்கேம்குள்ள மாட்டிருக்கோம்னு தெரியாமலே நம்ம இந்த ஸ்கேம்குள்ள இருக்கோம். இதுல இருந்தெல்லாம் எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம், இன்கேஸ் நம்ம இந்த ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு 1000 சந்தேகங்கள் நமக்குள்ள இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க சேலம் மாநகர காவல்துறை சார்பா சேலம் சைபர் கிரைம் செல்ல இருந்து உதவி ஆய்வாளர் திரு மு சக்திவேல் அவர்கள் வந்திருக்காங்க. இதுல என்னன்னா பப்ளிக் வந்து ஒரு ஆசையை தூண்டிட்டா நம்ம அவங்களை என்ன வேணாலும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் அவங்களுக்கு இருக்கு இந்த ஸ்கேமர்ஸ்க்கு எல்லாம். அப்புறம் இந்த ஓஎக்ஸ் இந்த மாதிரி இந்த செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் விற்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த காரு, பைக்கு இந்த மாதிரி எல்லாம் சேல் போட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, நான் இந்த மாதிரி ஆர்மி மென்னு, இந்த ஆர்மியில் இருக்கேன், எனக்கு இந்த கேம்பில் இருந்து இப்போ வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அதனால் இதை வந்து கம்மியான ரேட்டுக்கு விற்றுட்டு நான் போகணும், இதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில் இருக்கிற மாதிரி அவருடைய ஃபோட்டோ, ஐடி கார்டு இது எல்லாமே அனுப்புவார். நம்ம அது ஆர்மி மேன் தான், ஒரிஜினலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இப்போ எங்களுக்கு ஆர்மி ரூல்ஸ் படி நாங்கள் வந்து வெளியே பொருளை எடுத்துகிட்டு வர முடியாது, கொரியராக தான் அனுப்ப முடியும், அதுக்கு இந்த சார்ஜஸ் கட்டணும் அந்த சார்ஜஸ் கட்டணும்னு சொல்லி அது ஒரு சீட் பண்ணுறாங்க. இது இந்த மாதிரி ஓஎக்ஸில் ப்ளஸ் இந்த மாதிரி வீடு ரெண்டல் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு வீடு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், சென்னையிலையோ பெங்களூர்லேயோ இருக்கும், அவங்க ஓனர் வந்து ஆட் போட்டிருப்பாரு. அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி, நான் இந்த மாதிரி ஆர்மி மேனே, எனக்கு பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, இல்லை சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, உங்கள் வீடு பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அட்வான்ஸ் இமீடியட்டாக பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு QR கோடு இப்போ அனுப்பியிருக்கேன், நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணுங்கள், பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பின் என்டர் பண்ணுவாங்க, பண்ண உடனே அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும். அதாவது QR கோடுங்கிறது நம்ம ஸ்கேன் பண்ணுறது எதுக்குன்னா, பணம் அனுப்புறதுக்காக மட்டும்தான். ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடாது. நம்மளுடைய மொபைல் நம்பரையோ UPI ஐடியோ அக்கௌண்ட் நம்பரோ கொடுத்தோம்னா அதுக்கு அவங்க பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணுறதுன்றது பணம் அனுப்புறதுக்காக மட்டும்தான். அதே தெரியாமல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ரிப்போர்ட் ஆகக்கூடிய கேசஸ்ன்னு பார்க்கும்போது, இப்போ நியூட் வீடியோ கால் அப்படின்னு சொல்லி ஒரு கேசஸ் வருது நமக்கு. நியூட் வீடியோ கால்னா இப்போ நான் முன்னையே சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேஸ்புக்கில் யாருன்னே தெரியாமல் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதில் வந்து வீடியோ கால் வரும். நம்ம வீடியோ கால் அட்டன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அதில் வந்து ஒரு நியூடாக ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ ஓடும். ஸோ அதில் நம்ம வீடியோ கால் அட்டன் பண்ணோன்னா இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுடைய ஃபேஸ் தெரியும் இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு வீடியோ எடுத்துருவாங்க. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸோ இல்லை ஒரு 15 செகண்ட்ஸோ தான் நம்ம அதை பார்த்துருப்போம், உடனே நம்ம கட் பண்ணிடுவோம். இல்லை இதே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி அந்த ஃபேக்கான வீடியோவை நம்பி பேசியிருக்கிற கேசஸும் இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் அனுப்பிடுவேன், உங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன், பணம் அனுப்பலைன்னா அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னன்னா, யாருன்னே தெரியாது, கால் மட்டும் வரும், நம்ம அட்டன் பண்ண உடனே ஒரு நியூட் வீடியோ தான் அதில் ப்ளே ஆகிட்டு இருக்கும், நம்ம பார்க்குற மாதிரி நம்ம ஃபேஸ் அதில் வந்துடும். ஸோ அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு த்ரெட்டன் பண்ணி பணம் வாங்குவாங்க. இந்த மாதிரி கேசஸும் இப்போ நிறைய ரிப்போர்ட் ஆகுது. ப்ளஸ்ஸு கிஃப்ட்டு கூப்பன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணோம்னா, இந்த டிமார்ட், மீஷோ, பிளிப்கார்ட், நாப்டால் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, ஆன்லைன் ஷாப்பிங் மெர்ச்சன்ட்ஸ் அவங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் லக்கி கஸ்டமராக செலக்ட் ஆகிருக்கீங்க. இது ஒரு கேஸ் சொல்லி சொல்கிறேன், அப்போ தான் புரியும். மீஷோவில் ஒரு லேடி வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறாங்க, பட்டன் ஃபோன் வாங்கிடுறாங்க. பட்டன் ஃபோனு அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு ஒரு லெட்டர் வருது, நாப்டால்னு ஒரு லெட்டர், ஒரிஜினல் நாப்டாலில் அந்த இதெல்லாம் போட்டு அப்படியே போட்டு ஒரு லெட்டர் வருது. அதை அவங்க பிரித்து பார்த்த உடனே உள்ளே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது, ஒன்று இது போட்டு செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்க ஸ்க்ராட்ச் பண்ண உடனே வந்து அதில் ஒரு 12 lakhs வந்து பரிசு விழுந்திருக்கு உங்களுக்கு,
இந்த இயரோட லக்கி கஸ்டமர் 3 பேர் நாங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி gift கொடுப்போம். அதுல நீங்க செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 12 lakhs பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு கீழே வந்து ஒரு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து 12 லட்சம் பரிசு விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. பேசின உடனே ஆமாங்க உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, நீங்க வந்து பணமாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த அமௌண்ட்டுக்கு மதிப்புக்கான காரு இல்லை ஏதாவது பொருளாகவும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க நான் வந்து இது வாங்கிக்கிறேன், கார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. பேசின உடனே சரி இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபீஸ் வந்து நீங்க கட்டணும், இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு இது பண்ற டாக்குமெண்டேஷன் சார்ஜ் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு 15,000ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரி இவங்க தான் 12 லட்ச ரூபா பரிசு வருதே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15,000 வந்து இனிஷியலா பே பண்றாங்க. பின்னாடி வந்து என்னன்னா உங்க ஜிஎஸ்டி கட்டணும், இப்ப கார் வருதுன்றதுனால அது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு நீங்க வந்து 50,000 கட்டணும், 80,000 கட்டணும், எடுக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி கேக்குறாங்க. ஆமா 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 அது மாதிரி நம்புற மாதிரி ரீசன்ஸ் தான் சொல்லுவாங்க அதுல. அந்த மாதிரி இவங்க சொல்லி என்ன பண்றாங்க, அப் டு 8 lakhs வரைக்கும் இவங்க பணம் கட்டிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இவங்க கட்டுறாங்கன்னா என்னன்னா ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கட்டிட்ட பின்னாடி சரி இவ்வளவு பணம் கட்டிட்டோமே அதை விட முடியாது இல்ல, ஏமாத்துறாங்கன்னு தெரியும், ஒரு மைண்ட் சொல்லும் நமக்கு. பட் இருந்தாலும் நம்ம கட்டின பணத்தை விடக்கூடாது இல்ல, அதனால சரி இன்னும் கட்டி பார்ப்போம் வருதான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கட்டுவாங்க. பணம் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு லேடி 8 lakh வரைக்கும் கட்டிடுறாங்க. இது மாதிரி என்னன்னா நாப்டாலு, மீஷோ, இந்த டிமார்ட்ல கூட டிமார்ட் வேற மிஸ்யூஸ் பண்ணி இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு நமக்கு. ஓகே சார். சார் முன்னெல்லாம் நம்ம அடிக்கடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலா எனக்கு கூட இந்த மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா உங்ககிட்ட காலி இடம் இருக்கா, நாங்க செல்போன் டவர் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் இவ்வளவு பண்றோம், ரெண்ட் இவ்வளவு பண்றோங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்துட்டு எனக்கே வந்திருக்கு. சோ இந்த மாதிரி கேசஸ் வந்திருக்குங்களா சார்? இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ என்னன்னா அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது ரேண்டமா கால் பண்ணுவாங்க. இந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர்ஸ் ரேண்டமா எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்டர்ல எடுத்துட்டு வரிசையா ஒவ்வொரு நம்பருக்கும் கால் பண்ணுவான். கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஏதோ ஒரு டெலிகாம் கம்பெனியோட நேம் சொல்லி ஏர்டெல்ல இருந்து பேசுறோம், ஜியோல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாங்க இந்த கம்பெனில இருந்து பேசுறோம், எங்களுக்கு உங்க ஏரியால வந்து ஒரு டவர் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது லேண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஜென்ரலா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க, யாராவது ஆமாங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுறவங்க கிட்ட நம்பரை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ரெகுலரா பேசுவான். ஓகே, பேசிக்கிட்டு இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து 40,000 to 50,000 வந்து வாடகை ரெண்ட் கொடுப்போம், இனிஷியலா மட்டும் நீங்க அதை ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசுவான். இவங்க வந்து சரி ஒரு டவர்னா என்ன ஒரு கொஞ்சம் இடம் தான் பிடிக்கும் இல்லையா, அதனால அதுல நம்ம பர்மிஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து வாடகை வாங்கிட்டு இருக்கலாம், 45,000 50,000 வரும்னும் போது யாரும் ஆமா அது ப்ராஃபிட் தானே நமக்கு அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா. இதுல வந்து என்னன்னா நிறைய இந்த ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் படிக்காத இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய இதுல வந்து ஏமாந்து விக்டிம் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ் எங்க ஸ்டேஷன்லயே ரிப்போர்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் 2021ல வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் 7 லட்ச ரூபா அவர் ஏமாந்துருக்கிறாரு. இவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி லேண்டு டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த கம்பெனிக்கு இவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணும், அதுக்கான ப்ராசஸ்க்கு அப்படின்னு சொல்லி பணம் கேட்பாங்க. இவங்க வந்து சரி நமக்கு தான் வாடகை வந்துகிட்டே இருக்கும்ல அதனால கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது லைஃப் டைம் வந்துகிட்டே தானே இருக்கும் அப்படின்ற பேசிஸ்ல இவங்க யோசிச்சு 8 லட்ச ரூபா இவர் கட்டிடுறாரு. ஸோ கட்டினதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் நமக்கு வருது. அதை ட்ரேஸ் பண்ணி லொக்கேட் பண்ணி போகும்போது பெங்களூர்ல வந்து ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அதுல வந்து ஒரு ஆபீஸ் மாதிரி செட் பண்ணி ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காகவே ஒர்க் பண்றாங்க. இதுக்காகவே, அதாவது கால் பண்றதுக்கு ஒரு 5 பேர், அது ஒரு தனி டீம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும்போது அவங்க பணம் கலெக்ட் பண்றதுக்கு இது பண்றதுக்கெல்லாம் ஒரு டீம், அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு இவங்க இதை ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல போயிட்டு நாங்க ட்ரேஸ் பண்ணி பெங்களூர்ல வந்து ஒரு 14 அக்யூஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தோம்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லா அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த பார்ட்டி அந்த டீம்ல இருக்கிற லீடர் வந்து என்னன்னா டெல்லியில போறான். டெல்லியில போயிட்டு அங்க ஒரு டீம், அங்க வந்து ஒரு குரூப் இருக்கு இதே இந்த மெத்தட்லயே ஏமாத்துறது
சீட் பண்றதுக்கு. ஓகே சார். அந்த குரூப்ல இவன் ஒரு ஒர்க்கரா சேர்ந்து அங்க ட்ரெயின் ஆயிட்டு அவன் வந்து இங்க அவனோட தலைமையில தனியா ஒரு பிரான்ச் வந்து ஓபன் பண்ணி இங்க ரன் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஓகே சார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு இது பண்ணோம். அதுல பார்த்தோன்னா நிறைய தெலுங்கானா, ஆந்திரா, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே அவங்களுக்கு கேஸ் இருக்கு. ஒரு 9 கேஸ்ல வந்து ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே நிறைய நம்ம ஒரு 7-8 சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க மேல கேஸ் இருக்கு. சார், இப்போ இந்த மாதிரி சைபர் கிரைம் குற்றங்கள்ல மாட்டி தண்டனை வாங்குறாங்களே, அதிகபட்சமா உங்களுக்கு என்ன தண்டனை சார் கிடைக்கும்? இப்போ இந்த மாதிரி சைபர் கிரைமை ரெகுலேட் பண்றதுக்கு, அவங்கள கிரைம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, அது அஃபண்ட் பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்குன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அதை இது பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட் படி தான் நம்ம வந்து கேசஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றோம். அதுல வந்து மேக்சிமமா அப் டு 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் அமௌண்ட்டும் இது பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தண்டனை ஆஃப்டர் கோர்ட் இது ப்ரொசீஜர் முடிஞ்சு அவங்களுக்கு அந்த தண்டனை கேஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க, மேஜிஸ்ட்ரேட் கொடுப்பாங்க. சார், இப்போ கிரிப்டோ கரன்சி அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்கேம் நடக்கதை நம்ம கேள்விப்படுறோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ கிரிப்டோ கரன்சில மேக்சிமம் கிரிப்டோ கரன்சின்ற நேம்ல வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் நடக்கும். என்னன்னா அது வந்து கிரிப்டோ கரன்சியே வராது, ஆனா அந்த நேமை மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. என்னன்னா நான் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி வாங்கி தரேன், ஒரு கிரிப்டோ கரன்சி நேமை சொல்லி இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 year 2 yearல அப்படியே டபுள் ட்ரிபிள் பெனிஃபிட் கிடைக்கும், அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க எனக்கு அமௌண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்க யாரும் எதுவும் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீட் பண்ணுவாங்க. பணத்தை வந்து இவன் வாங்கிட்டு இவன் ஏமாத்திட்டு போயிடுவான். ஸோ இது வந்து என்னன்னா அந்த நேம் தான் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுவாங்களே தவிர அதுல கிரிப்டோ கரன்சியே இன்வால்வ் ஆகாது. ஓகே. இந்த மாதிரி இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ராடு அதுல நடக்கிறது. இப்போ கிரிப்டோ கரன்சின்னா என்னன்னா ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது ஒரு டெக்னிக்கலா ஒரு அது சொல்லணும். இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு டேர்ம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரிப்டோ கரன்சி நேம் வந்து இப்போ நான் எனக்கு கோடிங் தெரியுது, பிளாக் செயின் டெக்னாலஜி தெரியுதுன்னா நானே ஒரு கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ணலாம். ஓகே சார். கிரியேட் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் ரிலீஸ் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்னு இருக்கு. சார், இப்போ கிரிப்டோ கரன்சிங்கிறது அஃபிஷியலா இப்போ நம்ம இந்தியால இருக்குங்களா சார்? இப்போ அது என்னன்னா லீகலா அதை ரெகுலேட் பண்றதுக்கோ இல்ல அதை வந்து மானிட்டர் பண்றதுக்கோ நம்ம வந்து ஒரு சட்டமோ ஒரு அத்தாரிட்டியோ இன்னும் நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட்னால எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பட் ஆனா லாஸ்ட் பட்ஜெட்ல வந்து பினான்ஸ் மினிஸ்டர் வந்து இது சம்பந்தமா ஒரு அறிக்கை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அசட்டா இது பண்ணி அது ஒரு டாக்ஸபிள் அசட் அப்படின்ற இதுல கொண்டு வராங்க. சோ இப்ப நம்ம அது கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்தியன் ரூபிக்கோ இல்ல அதுல இது பண்ணும்போது இப்ப ஒரு லீகல் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கும் போது அதுக்கு டிடிஎஸ் போடுவாங்க. பிளஸ் அதே மாதிரி நம்ம செல் பண்ணும் போதோ இல்ல இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணும் போதோ ஏதோ மாத்தும் போது அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க, ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடும். அது ஒரு அசட்டுன்ற கணக்குல. ஸோ அது இல்லாம இப்போ ஒரு இந்தியன் ரூபிக்கு இது ஒரு கரன்சி, இது வந்து ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுது, அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டியோ எதுவுமே வந்து இன்னும் ஃபார்ம் பண்ணல. அது ஃபியூச்சர்ல வரலாம். பிளஸ் இப்போ கிரிப்டோ கரன்சில அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இப்போ கிரிப்டோ கரன்சின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சு பிட்காயின், ஈத்தரு, யூஎஸ்டிடி இந்த மாதிரி ஃபேமஸானது இருக்கு. ஆனா வந்து பார்த்தோன்னா அது இல்லாம எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. நேமே தெரியாத மாதிரி இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும். அது வந்து என்னன்னா நம்ம வாங்கிட்டு அதுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருந்தாதான் அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட் நமக்கு கொடுக்கும். ஸோ அது தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரிஜினலாவே ஒரு சில கம்ப்ளைண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் ஒரு எக்ஸ்சேஞ்சில் பினான்ஸ்லயோ இல்லை பிளான்ஸ்ல போயிட்டு கிரிப்டோ கரன்சி வாங்கியிருப்பாங்க. வாங்கி அவங்க வேலட்ல வந்து கிரிப்டோ கரன்சி இருக்கும். ஆனா ஏதோ ஒரு பேர் தெரியாத கிரிப்டோ கரன்சி கம்மியான விலைக்கு கிடைக்குது, 5 பைசா 10 பைசால எல்லாம் கூட ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கு. ஸோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில பார்த்தா அது ஒரு வேல்யூமே ஏறாம அப்படியே ஃபுல்லா ஜீரோக்கு போயிருக்கும். ஸோ அதுல வந்து என்னன்னா அது வந்து ஜீரோல போயிருக்கும். அப்போ அவங்க கிரிப்டோ கரன்சி அதுல என்னை ஏமாத்திட்டாங்க, நான் வந்து லாஸ் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா அது ஒரு சீட்டிங்கே கிடையாது. இவரோட ஓன் ரிஸ்க்ல வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிருக்காரு. ஸோ அது வந்து கிரிப்டோ கரன்சில வராது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது
உண்மையிலே அவங்க ஏமாத்தப்பட்டிருந்தாங்கன்னா கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். சார் இப்போ சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வெப்சைட்ஸ்லாம் இருக்கு நீங்க சொன்னீங்க. அது மாதிரி என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் இருக்கு சார்? நம்ம என்ன மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ ஒரு சைபர் கிரைம்ல நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், அது சம்மந்தமா எங்க கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியாம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு வராமலே இருக்கு. ஸோ இது சம்மந்தமா நாங்கள் எங்க காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்க போகும்போது இது சொல்றோம். இந்த இடத்தையும் நான் வந்து அதை சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சைபர் கிரைம்ல நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், நம்ம பணம் இழந்துட்டோம், இல்லை ஏதோ நம்மளுடைய ஃபோட்டோ மார்க் பண்ணிட்டாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இது நடக்குது அப்படின்ற போது அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1930 அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணும்போது சென்னையில் வந்து ஹெட் குவார்ட்டர் இருக்குது, சைபர் கிரைமோட ஹெட் குவார்ட்டர். அங்கே வந்து சைபர் கமாண்டிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த கால்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிட்டு எந்த ஜூரிஸ்டிக்ஷன் சைபர் கிரைமுக்கு அது வருது அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் ஃபோன்லேயே அவங்க கூப்பிட்டு என்ன ஏதுன்ட்டு விசாரிச்சு கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். இது வந்து ஒரு மெத்தட். இது 1930 எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடக்குது, ஒரு இப்போ ஏமாந்துட்டேன்னு எனக்கு தெரியுது, வித்தின் 1 டேக்குள்ளே எனக்கு தெரியுதுன்னும் போது நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் இங்கே வந்து எங்களுக்கு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, இல்லை ஆன்லைனில் இவங்க கம்ப்ளைண்ட் போட்டு அது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு 1 or 2 days ஆகும். அதுக்குள்ளே அவங்களோட பணம் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து எடுத்துறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 1930 நம்ம கால் பண்ணி சொல்லும்போது அவங்க அந்த போர்ட்டல், என்சிஆர்பி போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல், அதில் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுவாங்க. அதில் ஆல் பேங்க் நோடல் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. ஓகே சார். ஸோ அவங்களும் வந்து இந்த டெய்லி ரிப்போர்ட் ஆகக்கூடிய கேசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் கம்ப்ளைண்ட் அவங்க லான்ச் பண்ணும்போது இமீடியட்டாக அக்யூஸ்டோட அக்கௌண்ட் எது, அதுலேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணி இமீடியட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால அந்த 1930 வந்து நீங்கள் அந்த ஒரு கோல்டன் பீரியட், ஒரு 1 day இல்லை ஒரு 2 daysக்குள்ளே நீங்கள் பணம் ஏமாந்து அந்த டைமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு பணம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அது இல்லாமல் இப்போ எனக்கு இல்லை சார், நான் ஒரு 10 நாள் ஆகிப்போச்சு, அதுக்கு பின்னாடி தான் ஏமாந்தேன்னே எனக்கு தெரியுது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா cybercrime.gov.in ஓகே சார் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் தான். ஸோ அதில் வந்து சைபர் கிரைம் சம்மந்தமான எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதிலே வந்து ஃபைல் கம்ப்ளைண்ட் நம்ம போனோம்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட், நான் ஃபினான்ஷியல் ஃப்ராட்னு கேட்டகரை பண்ணி கேட்கும். நம்ம அதில் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும், ஓடிபி வரும், லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் கேட்குற ஒவ்வொரு டீட்டெயில்ஸ். ஃபினான்ஷியல் ஃப்ராடுனா அதில் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம இப்போ பணம் லாஸ் பண்ணியிருக்கோம், அதில் பணம் போனதுக்கான எந்த அக்கௌண்ட், உங்கள் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு, நீங்கள் யூபிஐக்கு அனுப்பியிருக்கீங்களா, இல்லை எந்த அக்கௌண்ட்டுக்கு சஸ்பெக்டட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க, ப்ளஸ் அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், டிரான்சாக்ஷனுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு, அப்புறம் உங்கள் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறவங்களுடைய ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்கும். இந்த டீட்டெயிலாம் நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். கம்ப்ளைண்ட் போடும்போது எடுத்துக்கிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அது உடனே எங்களுக்கு நீங்கள் இப்போ எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ, இப்போ சேலம்னு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ளே இருந்ததுன்னா சேலம் சிட்டி சைபர் கிரைமுக்கு வந்துடும். இப்போ உங்களுடைய பெர்சன்ட் ஸ்டேயிங் அட்ரஸ் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அது ஃபார்வர்ட் ஆகி போகும். அங்கே இருக்கிற சைபர் கிரைமில் அதை என்கொயரி பண்ணுவாங்க. இதில் வந்து நான் முன்னையே சொன்னேன் இல்லையா, அந்த சைல்டு அபியூஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, இதுலேயே இன்னொன்று வந்து ரிப்போர்ட் அனானிமஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இந்த பர்சனல் டீட்டெயில் எதுவுமே நீங்கள் தர தேவையில்லை. என்ன அஃபென்ஸோ அதை மட்டும் ஒரு ஜிஸ்டா டைப் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அந்த விக்டிமோட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் ஆகாம இல்லை பப்ளிக்ல வராம இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ஒன்று இருக்கு. இப்போ மொபைல் மிஸ்ஸிங் எல்லாம் நிறைய ஆகுது. என்னன்னா, நிறைய நம்ம போவோம், பைக்ல போயிட்டு இருப்போம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பஸ்ல கூட்டத்தில் இருப்போம், ஃபோன் மிஸ் ஆயிடும், என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, CEIRன்ட்டு. ஓகே சார். CEIRல என்னன்னா, நம்ம மொபைல் மிஸ் ஆயிருச்சு, ஸோ அதை வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் என்னன்னா, நம்ம IME நம்பர் தெரியும் நமக்கு அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து நம்ம முதல்ல பப்ளிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நியர்பை போலீஸ் ஸ்டேஷன், ஏதோ ஒரு எல்என்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு, நார்மல் ஆமா ஆமா நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி என்னோட போன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு CSR போடுவாங்க. ஸோ அதை வந்து அந்த CSR நம்ம அப்லோட் பண்ணணும்.
அந்த சிஏஆர் போர்ட்டல்ல போடுறப்போ. ஓகே சார். நீங்க ஒரு சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்த சிஏஆர் வெப்சைட்ல உங்க ஐஎம்இ நம்பர் 2 ஐஎம்இ நம்பரும் கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ஐஎம்இஐ அந்த போன்ல இருக்கிற ஐஎம்இஐ பிளாக் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சிஏஆர் வெப்சைட்ல ஒரு லாகின் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் இன்டிமேஷன் போயிடும். ஸோ அதுல வந்து வேற நம்பர் ஏதாவது யூஸ் ஆகுதோ இல்லை ஏதோ அப்டேட் இருக்கும்போது அவங்களுக்கு இன்டிமேட் ஆகும், உடனே ஃபோன் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மொபைல் மிஸ்ஸிங்க்கு. பிளஸ் இப்போ உங்களோட ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி வேற யாராவது நம்பர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு ஃப்ராட்ஸ்டரோ இல்ல ஒரு நம்ம ஐடி வேற யூஸ் பண்ண முடியும். நம்ம யாருக்கும் இப்போ சிம் கார்டு நம்ம வாங்குறோம், ஒரு 50 ரூபா கொடுத்தா ப்ரீ ஆக்டிவேட்டட் சிம் கிடைக்குதா? ஆமாங்க. ஏற்கனவே ஆக்டிவேட் ஆகிருக்கிற சிம் கார்டு நம்ம போனோம்னா இந்த ரோட் சைட்லாம் கொடை போட்டு வச்சு வித்துக்கிட்டு இருப்பான். ஆமா சார். அவங்க கிட்ட போனோம்னா நம்ம ஐடி ப்ரூஃபோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஒரு 50 100 கொடுத்தோம்னா சிம் கார்டை கொடுப்பா, நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது யாரோ ஒரு பேர்ல ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்னன்னா உங்க நேம்ல ஏதாவது சிம் கார்டு வந்து அந்த மாதிரி ஃபேக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சஞ்சார் சாதின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே. அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போன உடனே நீங்க அந்த நம்பருக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்து வாங்கியிருப்பீங்க இல்லையா, ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி வேற என்னென்னலாம் நம்பர் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு அதுல லிஸ்ட் வந்துடும். ஓகே. அதான் நம்மளுடைய ப்ரூஃபை யூஸ் பண்ணி எந்தெந்த நம்பர் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்துடும். இப்போ நம்ம டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதுலயே போயிட்டு இந்த நம்பர் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுன்னும் போது அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் அண்ட் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, டெர்மினேட் ஆயிடும். ஸோ இது ஒரு வெப்சைட். இன்ஸ்டாகிராம் இது சொல்லி ஒன்று கேட்டீங்க, இந்த மாதிரி பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து என்னன்னா இப்போ சேலத்திலேயே ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் வராங்க. அவங்க வந்து என்னன்னா என்னுடைய போட்டோவை போட்டு ஃபேக்கா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி என் லிஸ்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து என்ன தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரி சாட்ஸ் இது பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா யாருன்னா அது ஃபோட்டோவும் பாருங்க. நான் ஃபோட்டோ வந்து என்னன்னா அவளுடைய அந்த பொண்ணு நான் இது எங்கேயுமே போடலை, ஓகே, என்கிட்ட தான் இருக்கு, நான் ஃபோட்டோ எடுத்தேன், நான் எங்கேயுமே ஃபேஸ்புக்லேயே அதுலையுமே ஃபோட்டோவே போடலாம், ஆனால் அந்த ஃபோட்டோலாம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. சரி அப்படின்னு என்கொயரி பண்ணி பார்க்கும்போது அந்த யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க வந்து இருக்கும்போது தனியா இங்க வெளியே போகும்போது இந்த மாதிரிலாம் போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ 2 பேர்கிட்டையும் இருக்கும்ல. ஸோ அந்த போட்டோ எல்லாம் வந்து போட்டு இந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ சம் ப்ராப்ளம் ஏதோ பிரச்சனை, சண்டை போயிட்டு இருக்கும் போல. அதனால கோவத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஃபேக்கா அக்கௌண்ட்டை போட்டு இந்த மாதிரி பண்றாங்க. அதனால வந்து யாரு நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி இன்டர்நெட்ல தெரியாத ஒரு நபர் கூட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஒரு இதையோ ஷேர் பண்ணும்போது ஒரு 100க்கு 200% வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஜென்ரலா நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அது நீங்க ஷேர் பண்ணுங்க சார். பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி இலவசமா ஒரு இது கிடைக்குது, ஒரு gift கிடைக்குது, இல்லை நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டு ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கான ப்ராஃபிட் வந்து வித்தின் ஃபியூ டேஸில் வந்து நமக்கு ப்ராஃபிட் டபுளாக கிடைக்குது, ட்ரிபிளாக கிடைக்குது, இந்த மாதிரி வந்து மெசேஜஸையோ இல்லை ஆன்லைனில் பேசக்கூடிய நபரை நம்பியோ நம்ம வந்து அவங்களுடைய வேல்யூபிள் மணியை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறாமல் இருக்கணும். முதல்ல ஆசைப்படாமல் இருக்கணும் அதுக்கு. அதே மாதிரி அறியாமையில் நாம் ஒரு விஷயம் பண்ணி ஏமாந்துட்டோம், அது கூட சகிச்சுக்கலாம். பட் ஆசையில நம்ம வந்து இருக்கிற பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இழந்துட்டோம் அப்படின்ற போது அதனுடைய அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆசைப்படாம இருக்கணும் ஒன்று. ப்ளஸ் இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்றோம், அது எப்படி 100% நம்ம வந்து சேஃபா யூஸ் பண்றது? இப்போ எல்லாம் வந்து ஒரு வயசு 2 வயசு பிறந்த குழந்தை கூட ஃபோன் வச்சிருக்கு. ஸோ அவங்க கையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை அதை வந்து எவ்வளவுக்கு நம்ம சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் வந்து சேஃப் மோடு இருக்குது, சில்ட்ரன் சேஃப்டி மோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எனேபிள் பண்ணி அவங்க எந்தெந்த ஆப்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம யூடியூப் ஒன்று பார்க்குறோம்,
ஒரு வீடியோ பார்க்கும்போதே இடையில ஆட் வருது, அதில் அடல்ட் ஆட்ஸும் வருது, ஒரு நம்ம பார்த்தாலே வந்து அருவருக்கத்தக்கக்கூடிய ஆட்ஸ் எல்லாம் கூட வருது. ஸோ அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா? அது மாதிரி ஒரு ப்ரைவசி செட்டிங்கில் நம்ம போயிட்டு மொபைலில் செட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம். பட் அதே வந்து அவங்களுக்கு எந்தெந்த ஆப்பை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம், இல்லை டெஸ்க்டாப்பாக இருந்ததுன்னா ஒரு லேப்டாப்பாக இருந்ததுன்னா அதுலேயும் அந்த செட்டிங்ஸ் இருக்குது, அவங்க இந்தந்த அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்கள யூஸ் பண்ண விடுறது பெஸ்ட்டு. பிறகு நமக்கே தெரியாது நம்ம எந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறோன்னு. ஒரு மொபைல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 40-50 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஒரு 10 கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு ஆப்பை நம்ம பயன்படுத்துகிறோம், ரெகுலராக பயன்படுத்துகிற ஆப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஒன் டைம் யூஸ் இல்லை ஒரு ஒன் டே யூஸ்க்காக நம்ம ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ சென்னைக்கு போனோம்னா ஒரு இல்லை இந்த மாதிரி ட்ராவலிங் சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை அந்த டேலாம் அங்கே இருக்கும்போது யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத சமயத்தில் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏன்னா அதில் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் இருக்கிற வரைக்கும் ஷேர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒன் டைம் யூஸோ இல்லை ஒன் டே யூஸோ இருக்கிற அப்ளிகேஷன்ஸை என்னென்னா அந்த யூசேஜ் முடிஞ்ச உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தேவை இருக்கிற போது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ளஸ் இந்த ப்ளே ஸ்டோர் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தோம்னா அதுலேயே வந்து நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து ஆப் லான்ச் பண்ணுறாங்க, அதில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு வெப்சைட்டில் நம்ம போகும்போது இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணாங்க, இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்து வந்தது, ஒரு கேம் அப்ளிகேஷனாக இருக்கும். பட் ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டேட்டாவோ இல்லை உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த அட்மின்க்கு, அந்த அப்ளிகேஷனோட அட்மின்க்கு ஷேர் ஆகிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா ஆப்புமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆல் பர்மிஷன்ஸ் கேட்கும். நம்ம அதை வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணுற வேகத்தில் எதையுமே வந்து படித்து பார்க்க மாட்டோம், எல்லாமே அக்செப்ட் கொடுத்துட்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு சோர்ஸில் இருந்து ஒரு வெப்சைட்ல இருந்தோ ஒரு லிங்க் மூலயமாவோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது ஒரு டெலிகிராம் குரூப்லேயோ வர்ற அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கலாம். பிறகு இப்போ லிங்க்கு அன்னோன் பர்சன் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜஸ் வரும், அதில் ஒரு வெப்சைட் லிங்க் போட்டிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய அதில் வெப்சைட்டுக்குள்ளே அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே நம்ம வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அது கொடுத்தோம்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் ஆகும். அந்த மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்டு லிங்க்குள்ளே போகிறது இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஃபோனை வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாம். பிறகு இந்த ஆன்லைனில் இந்த கால்ஸ், இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த வெப்சைட்டு அப்ளிகேஷனு இதை வச்சு இது பண்ணுறாங்க. நம்ம ஆன்லைனில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே உண்மை கிடையாது. இப்போ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளிப்கார்ட்னுடைய டோல் ஃப்ரீ நம்பர், இல்லை போஸ்டல் சர்வீஸ் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கொரியர்னு வச்சுக்கோங்க, அதனுடைய டோல் ஃப்ரீ நம்பர், நமக்கு அதில் ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருக்கும், அது வந்து கூகுளில் போய் தேடி பார்ப்போம், தேடும்போது ஒரு நம்பர் கிடைக்கும். அது வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்கான சான்ஸு 50-50 தான். இப்போ அதுலேயே எங்களுக்கும் இங்கே ஒரு கேஸ் இருக்குது. டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணோடனே ஆமாங்க நாங்கள் டோல் ஃப்ரீ நம்பர், நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க்கை கொடுத்து அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி பணம் சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கூகுளில் வர்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சு தான் அதில் ஒரு விஷயத்த நம்ம செய்யணும். இப்போது இந்த மாதிரி ஒரு பணம் நான் இழந்துட்டேன், ஆன்லைன் மோசடியில் வந்து நான் ஒரு அமௌண்ட் வந்து இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிகிற சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் இந்த டைம் வந்து ஒரு 5000 போடுங்க, போட்டால் மொத்தமாக உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும், இல்லை ஒரு 10,000 ரூபா போடுங்க ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எவ்வளோ பணம் உங்ககிட்டேருந்து வாங்க முடியுமோ அந்த லெவலுக்கு இறங்கி பேசுவாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வந்து சரி இவ்வளோ அமௌண்ட் அது உள்ளே போட்டோமே, இன்னும் ஒரு 10,000 தானே கேட்குறாங்க, 15,000 தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் போடாமல் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு அப்படின்னு தெரிய வருதோ அந்த சமயத்தில் இமீடியட்டாக சைபர் கிரைமுக்கு வந்து புகார் கொடுங்க.
சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு உங்க பிஸி ஷெடியூல்ல இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க சார். பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நிறைய தெளிவு கிடைச்சது. நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்க சொல்லி கிளியரா விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வணக்கம். இப்ப நான் கேட்ட கேள்வி எல்லாமே உங்களுக்குள்ள இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் எங்க போய் தேடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சார் சொன்ன விளக்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த மாதிரி பிரச்சனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் சார் சொன்ன வெப்சைட், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாம போற புது வீடியோலாம் உங்களுக்கு அப்பப்ப அப்டேட் ஆயிட்டே இருக்கும்.